ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 11th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம பசங்க ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்கப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இதில் இருக்கிற கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆரம்பித்து இஆர்சி கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, நோட்ஸு, கைட்ஸு, மாடல் கொஸ்டின் பேப்பருக்கு எல்லாம் போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்படியே முக்கியமான மேட்ருப்பா, அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு 11th இங்கிலீஷோட ப்ரெசன்டேஷன் வீடியோ போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் சென்டம் எடுக்கலாம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அடுத்த 12th கண்டினியூஸாக போட்டுனே போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க கீழே நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிங்கப்பா. அங்கே நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க 11th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும், தரமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பசங்க பிடிக்க வேண்டிய இந்த கிராமட்டிக்கல் கொஸ்டின் தான். அதுவும் இந்த 1 to 20 வரும் பார்த்தீங்களா, இந்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், அப்புறம் இந்த கிராமர் கொஸ்டின்ஸ் 1 to 20. ஸோ அதில் நம்ம பசங்க ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உறுதியாக உங்களால் இங்கிலீஷில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ப்பா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸை நல்லா பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா கிராமரில் நம்ம பசங்க மோஸ்ட்டாக தப்பு பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிராமரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா மார்க் ஏறிடும். ஒருவேளை நீங்கள் கிராமர் பார்க்காம இந்த பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, இஆர்சி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா வச்சு பாருங்கள். பேராகிராஃப்லாம் பக்கமாக எழுதி நீங்கள் 5 மார்க் எடுக்கிறதும் சும்மா ஒரு வார்த்தை போட்டு 1 மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நான் பசங்க முடிஞ்ச வரைக்கும் கிராமட்டிக்கல் கொஸ்டின் நல்லா படிங்க. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டெலிகிராம் குரூப்பில் போடுறேன், போயிட்டு பார்க்கலாம். டக்குன்னு பாருங்கப்பா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம பசங்க இந்த கொஸ்டின் எப்படி ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸும் இது எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ், நோட்ஸ், கைட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல் டெலிகிராமில் அப்படியே போட்டுறேன். ஓகேங்களாப்பா? சரி, வாங்க இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுப்பா. சரிங்களா? ஒரு லைன் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பசங்க கொஸ்டின் கேட்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவ்வளோ தானே. அதில் ஒரு முக்கியமான டாபிக்னா பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பசங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன மாதிரி க்ளூ இருக்குது, ஷார்ட் வேர்ட் இருக்குது அப்படின்றது நம்ம பசங்களுக்கு நச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர்ப்பா, நம்ம பசங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டினில் லைக்கு, ஆஸ் அந்த மாதிரி போட்டு வராங்கன்னா அது சிமிலின்னு போட்டுருங்க. அது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். செகண்டு மெட்டஃபர். மெட்டஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பசங்களா, தமிழில் உவம உருபு, போலர், போன்ற அப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வருகின்ற மறைந்து வருகின்றது போல அது வருது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து மெட்டஃபர்னு சொல்லுவாங்க. கொடுக்குற கொஸ்டின் நம்ம பசங்க வந்து தமிழில் ஒரு வாட்டி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம பசங்களுக்கு அது தெரியுமே, அது மெட்டஃபரா என்னென்ன. ஸோ அதனால் முடிஞ்ச கொஸ்டினை நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அப்போ மறைந்து வருகிறது அப்படின்ற வச்சு மெட்டஃபரு. நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் குவாலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நான் ஹியூமன்ஸோ, அனிமல்ஸோ, பிளான்ஸுக்கோ நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம், அதை கொடுத்து சொல்கிறோம். அதாவது இந்த ட்ரீ இஸ் வாக்கிங் சொல்கிறோம், மரம் நடந்து வருகிறது. ஸோ இப்படி நடக்கிறது வந்து மனுஷனோட குவாலிட்டி. ஸோ இது வந்து நம்ம மரத்து கூட சேர்ந்து சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட்டு ஓனோமோடாஃபிக்னு இருக்கும். ஸோ ஒரு வார்த்தை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸை குறிக்கும். அதாவது இந்த பியானோ வாசிக்கிறது, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வரும் உங்களுக்கு சவுண்ட்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓனோமோடாஃபிக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்க்கலாமா செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமரில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கம்பைன்ட் சென்டென்ஸு, சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம பசங்களுக்கு தெளிவாக ஒரு நோட்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இதில் இருக்கிற 2 கொஸ்டினை பக்காவாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. ஸோ போய் பார்க்கலாம். டக்குன்னு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். அதில் நம்ம பசங்க நோட்ஸ் போட்டிருக்கேன் இந்த டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் டு ரெஃபரன்ஸ் கான்டெக்ட். தயவு செஞ்சு பசங்க ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன். ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்டில் நம்ம பசங்க நேம் ஆஃப் த போயட்டு, நேம் ஆஃப் த போயம் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த லைனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் போயம் லைன்ஸும் ஆத்தர் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர், அதாவது ஷார்ட் ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்துறேன். ஸோ அதை படித்தாலே போதும், இதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா எனி 2 எதுவும் 3 மார்க் கொஸ்டின் நச்சுன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து கிராமர் கொஸ்டின்ஸ் வரும் செக்ஷன் 3 நம்ம பசங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை சாட், இந்த மாதிரி கிராஃப் சாட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஓனாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்கிரைப் த ப்ராசஸ். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் தான் ஒன்றுமே இல்லை பசங்களா. இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா டீ போடுறது என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பால் எடுக்கணும், சுகரு, டீ தூள். ஸோ இதுதான் தேவை. ஸோ இதை தான் நம்ம பசங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். பால் எடுத்து பாயில் பண்ணணும், அதுக்கப்புறம் டீ தூள் போடணும், அப்புறம் சக்கரை போட்டு சர்வ் பண்ணணும். இவ்வளோ இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறீங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் டிஸ்கிரைப் த ப்ராசஸ். 39 வந்து நோட்டீஸ் மேக்கிங். ஸோ அதை பார்த்துங்க. 40 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ப்ரோவ் கொடுத்துருவாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும். எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரோவ் படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 4. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா பசங்க
பசங்க தெரியும் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் எதுன்னு சொல்கிறேன், அது படித்தாலே போதும். நம்ம பசங்க பேராகிராஃப் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் ஆகட்டும், போயம் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்துக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். ஸோ அந்த பேராகிராஃப் நம்ம பசங்க படித்தாலே போதும். நிச்சயமாக இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம பசங்க பேராகிராஃபில் எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ அது பார்த்து நீங்கள் அதுபடி எழுதினாலே போதும். நம்ம பசங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபில் மார்க் வரையாமல் எத்தலாம். ஸோ 44 பொறுத்தது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் வரும். சம்டைம்ஸ் நம்ம பசங்களுக்கு சம்மர் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்து வச்சுங்க. இந்த நோட்ஸ் மேக்கிங் சம்மர் ரேட்டிங் நம்ம ஆதி காலத்துலேருந்து எழுதிக்கிறோம், 10th எழுதிருக்கோம். ஸோ அதனால் நான் பசங்க நல்லா எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சம்மர் ரேட்டிங் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லி போட்டு எழுதிங்க. நோட்ஸ் மேக்கிங்னா நீங்கள் பேரா எழுதக்கூடாதுப்பா. நோட்ஸ் எழுதும்போது எப்படி சிங்கிள் பாயிண்ட்டை போட்டு எழுதுவீங்களோ அந்த மாதிரி நம்ம பசங்க ஒரு சின்ன டைட்டில், சப் டைட்டில், அதுக்கப்புறம் நோட்ஸ் மாதிரி போட்டு எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுங்க. சப்போஸ் இது எப்படி எழுதணும்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடும் பார்த்தீங்களா, அது எல்லாமே தெளிவாக போட்டு வைக்கிறேன். அப்படி சப்போஸ் எழுத தெரியாதவங்க நீங்கள் ஜஸ்ட் ஓனாக எழுதுற மாதிரி ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அதே 44ல் பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இன் அபவுட், நீங்கள் உங்களோட ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு ஓனாக எழுதுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. 45ல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெட்டர் ரைட்டிங் வரும். லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க ஃபார்முலா போகிறத விட மேக்ஸிமம் முடிஞ்ச இன்ஃபார்முலாவோட போய்க்கிங்க. ஓனாக எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபார்முலா போயிருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 46 அதே மாதிரி நம்ம பசங்க 45 லெட்டர் ரைட்டிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் போகிறேன், அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 46 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங், ஸ்பாட் த எரர்ப்பா. ஸோ ஸ்பாட் த எரருக்கு நான் பசங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன், அதை பார்த்து வச்சுங்க. அதை பார்த்தா இதை அட்டன் பண்ணலாம் ஓரளவுக்கு. அப்படி இல்லைன்னா ஃபில் இன் த பிளாங்க். ஸோ இதை அட்டன் பண்ணுங்கப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஹோமோஃபோன்ஸ், இந்த செமி வெர்பல் வெர்ப், மாடல் வெர்ப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க இதில் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஒரு சில மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். நீங்கள் ஸ்பாட் தெரியாத பட்சத்தில். சரிங்களா? அப்படி தெரிஞ்சு அதை அட்டன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 47 ரீட் த ஃபாலோவிங், அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறது. தயவு செஞ்சு இது போயிடுங்க. இந்த ஆப்ஷன் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நம்ம பசங்களுக்கு. சரிங்களாப்பா? அப்படி இல்லைன்னா டைலாக் பிட்வீன் தெரியுமா, ரைட் எழுதுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் இப்படி நீங்கள் பக்கா எதனா சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போகிறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்ஸ் டெலிகிராம் குரூப் போடுற போய் ஜாயின் பண்ண, போய் டக்குன்னு பண்ணுறப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.